ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு டே 5 தான் 11 to 20 கொஸ்டின் வாய்ஸ்லாம் கேட்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட்டில் நான் ஒரு இந்த காம்பவுண்ட் சம் பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்டு தான். நான் தான் ஏதோ பை மிஸ்டேக்காக தப்பாக கன்சிடர் பண்ணிட்டேன். அது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தான் கன்ஃபியூஸ் ஆகி அது தப்புன்னு சொல்லிட்டேன். ஓகே. ஸோ அதை வேணால் கொஞ்சம் ரஃபாக பார்த்துட்டு அப்படி நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே. ஸோ அது நான் பர்சன்டேஜில் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நான் ரேஷியோ போட்டு தான் எப்போவுமே சால்வ் பண்ணேன். ஓகேங்களா. 100ன்னு இருந்ததுன்னா 105 ரூபா ரிட்டர்ன் கிடைக்கும் அமௌண்ட். நான் சிம்பிளிஃபை பண்ணால் 20:1. ஓகேங்களா. ஸோ 3 வருஷம் அப்படிங்கும்போது நான் என்னென்னா பிரின்சிபல் வந்து என்ன இருக்குன்னா இதோட மல்டிபிள் வேல்யூ கியூப் பண்ணது. ஓகேங்களா. 21 கியூப். ஓகேங்களா. ஸோ 21 கியூப் பண்ணுவோம். அதை நம்ம அமௌண்ட்டாக எதுக்காண்டினா நான் பாயிண்ட் வராமல் இருக்கணும். ஸோ பெரும்பாலும் நான் பாயிண்ட் வராமல் சால்வ் பண்ணணும் அப்படின்றக்காண்டி நான் அதை பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ அதுக்காண்டி 21 கியூப் அங்கே எடுத்துக்கணும். 21 கியூப் நமக்கு என்ன வரும் 9261. ஓகேங்களா. இப்போ என்னன்னா அசம்ஷனில் இதுதான் பிரின்சிபல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படி பிரின்சிபல் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எனக்கு 8,000 இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இயரில் 5% எவ்வளோ வரும் 400 ரூபா வரும். செகண்ட் இயரில் அதே 400 ரூபா வரும். பட் என்ன வரும் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து வரும். கரெக்டாக இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து வந்ததுன்னா 5% எனக்கு எவ்வளோ வரும் 10%ங்கும் போது 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். அடுத்தது மூணாவது வருஷத்துக்கு சேம் அதே மாதிரி 400 சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரும் எவ்வளவு 20 ரூபாய்ன்னு சொல்லி வரும். அடுத்து செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 420. ஸோ அந்த 420க்கு ஒரு 5%. 5%னா 420க்கு 5%. 5/100னா இங்கே 20 வரும். 0 கேன்சல் ஆயிரும். எனக்கு எவ்வளோ வரும் 21. அப்போ செகண்ட் இயர்ல இவ்வளோ கிடச்சிருக்கு, தேர்ட் இயர்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. அப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும் 21 பார்ட் தான் வரும். அந்த 21 பார்ட்டோட வேல்யூ தான் எனக்கு என்னன்னா 26.25. அப்போ 8,000 பார்ட் எவ்வளவு. ஓகேங்களா. 21 டிவைட் பண்ணிட்டு 8,000. ஸோ 2 பாயிண்ட்டை வந்து நம்ம 0க்கு எடுத்துடலாம். அடுத்தது 8 மல்டிபிள் பண்ணால் நீங்கள் 0 8 வேண்டாம் 4 மல்டிபிள் பண்ணலாம், அதான் ஈஸியாக இருக்கும். அப்போ 20 × 4 என்ன வரும் 0 வந்துடும். மறுபடியும் 1 25ல் 5 அடுத்து மறுபடியும் 2ன்னா 10 கீழே 21 இருக்கும். டிவைட் பண்ணோம்னா 5. அப்போ எனக்கு என்ன வரும் 10,000. எனக்கு இயர் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000. அப்போ 10,000 என்னது 50% கம்மியாக இருக்குது. 50% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ அதான் ஆன்சர். நான் அதில் கேல்குலேஷன் ஏதோ சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான் பண்ணும்போது. ஓகே. ஓகே. போன கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டயக்ராம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் பர்சன்டேஜில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கல. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அசம்ஷனில் ஒரு டேபிள் மாதிரி வரைய போகிறோம். எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களா. அப்போ நான் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல் வேல்யூவாக வருது. லாஸ்ட் இது பட்டும் ஹாரர் மூவி மட்டும் எனக்கு ஹோல் வேல்யூவாக வரல. அதனால என்ன பண்ணேன்னா எனக்கு 200x தான் டோட்டல் சினிமான்னு இருக்கேன். 200 சினிமா தான் டோட்டல் இதுன்னு இருக்கேன். அப்போ வாட்ச் அன்வாட்சுன்னு சும்மா ரஃபாக செக் பண்ணும்போது கீழே வந்து நமக்கு அது தெரியுது. ஓகேங்களா. எல்லாம் குயிக்காக செக் பண்ண தெரியணும். நீங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் பண்ணும்போது ஹோல் வேல்யூவாக வருதா பாயிண்ட்ல வருதான்றதான் குயிக்காக செக் பண்ண தெரியணும். அப்போ நான் 200x எடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ வரும் 50x. ஆக்ஷனாக இருக்கும். காமெடி 20x, ட்ராமா 30x. அடுத்தது சாரி இது டோட்டல். இது இங்கே வந்து வாட்ச் அண்ட் வாட்ச் போடலாம். வாட்ச் அண்ட் வாட்ச் வந்து இங்கே எழுதலாம். ஓகே. அடுத்தது இன்ட்டு 2 பண்ணும்போது 40xன்னு வரும். அடுத்தது நமக்கு 30x. இப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் 80%. 80%னா 40x பார்த்துருப்பாங்க, 10x பார்த்துருக்க மாட்டாங்க. அடுத்தது 90னா 18x 2x. அடுத்தது 60னா 18x 12x. அடுத்தது 3/4. 3/4னா 30x 10x. அடுத்தது 50னா 15x 15x. இந்த கேல்குலேஷனை இந்த மாதிரி குயிக்காக போட தெரியணும். ஓகேங்களா. பர்சன்டேஜை வந்து வேல்யூவாக மாற்றுறது ரொம்பவே குயிக்காக இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே.
இப்போ கொஸ்டின் போமா. இப்போ கொஸ்டின் பாருங்க. எனக்கு வந்து டோட்டல் ஆக்ஷன் மூவி வந்து ஃபீமேல் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்களா? வாட்சிங் தான் சொல்கிறாங்க. அப்போ வாட்சிங்னா ஆக்ஷன் மூவி 40x இருக்குது. கரெக்டாக எனக்கு 40x இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டாக ஸ்பிட் ஆகுது. மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளவு? 60%. 60%னா 24x ஃபீமேல். அப்போ மேல் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க? ரிமைனிங் உள்ளவங்க 16x. இந்த ஆக்ஷன் மூவி வாட்ச் பை மேல், மேலோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்வாட்ச் சொல்லியிருக்காங்க. சாரி, நான் வாட்ச்ன்னு சொல்லி தப்பாக போட்டேன். பாருங்க, எனக்கு இந்த கொஸ்டின் சரியாக விசிபிள் ஆக மாட்டேங்குது. The number of action watched by female is 60% of unwatched movie. ஓகே, ஸோ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வாட்ச் பண்ணாங்க 40x தான் இருக்காங்க. வாட்ச் பண்ணாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் 60% எனக்கு என்ன வரும்? 6 பேர், 6x. அதுதான் ஃபீமேல் சொல்கிறாங்க. அப்போ ரிமைனிங் உள்ளவங்க எனக்கு என்ன வருவாங்க? 34x. ரிமைனிங் உள்ளவங்க 34x. அதான் மெயிலாக இருக்கும். அந்த மெயிலோட, அந்த 34xோட மெயிலோட வேல்யூ தான் 102. அப்போ அந்த 34 டிவைட் பண்ணால் ஒரு யூனிட் தெரியுமா? எவ்வளோ வரும்? 3 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ 3 டைம்ஸ். அப்போது டோட்டல் எவ்வளோ மூவி ரிலீஸ் ஆயிருக்கு? 50x. அப்போ 150. அவ்வளோதான் ஆன்சர். அந்த கம்பேரிசன் கரெக்டாக பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். அந்த கம்பேர் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி 2 தான் தெரியுது அப்படின்னா தனியாக எடுத்து எழுதுங்க. அந்த மாதிரி ஆரோ பாயிண்ட் போட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா காமெடி அண்ட் ட்ராமா அன்வாட்ச்டு 8xன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு காமெடிக்கும் ட்ராமாக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது? 22x. அப்போ எனக்கு 88னா எனக்கு என்ன தருது? எக்ஸோட வேல்யூ 4. ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ 4. அப்போது காமெடியும் இதுவும் எவ்வளோ விற்றுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு காமெடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 18 × 4. அதே மாதிரி ட்ராமா 36 × 4. இது எதுவும் மல்டிபிள் பண்ண வேண்டாம். எனக்கு என்னன்னா, எனக்கு டோட்டல் ரெவன்யூ தானே கொடுத்துருக்காங்க. அப்போது எவ்வளோ மூவி இருக்கோ அதுலேருந்து காஸ்ட் பேஸை மல்டிபிள் பண்ணணும். கரெக்டாக எனக்கு ஃபஸ்ட்டு காமெடி எவ்வளவு? 5x. ட்ராமா எவ்வளவு? 4x. இந்த 2 ரெவன்யூ சேர்த்தா தான் எனக்கு 18,720 வருது. இதை ஒரு ஸ்ட்ரக்சராக எழுதுங்க. நீங்கள் மல்டிபிளே பண்ண வேண்டாம், ஸ்ட்ரக்சராக எழுதுங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, காமனாக எது மல்டிபிள் இருக்கோ அதை டிவைட் பண்ணிடுங்க. எனக்கு 9 டேபிள் எல்லாத்துலேயும் காமனாக டிவிசிபிள் ஆகுதுன்னு தெரியுது. அப்போ 2, 4, அடுத்து என்ன வரும்? 2080. இதுக்கப்புறம் எனக்கு காமனாக என்ன இருக்குது? இங்கேயே 4 இருக்குது, இல்லைன்னா 8ன்னு கூட எடுத்துக்கலாம். இங்கே 2னா 8 இருக்குது, இங்கே 2 இருக்குன்னா 8. அப்போ இங்கே 8ஆல் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? 20ன்னா 2, மீதி 4. 48னா எவ்வளோ வரும் நமக்கு? 6, 0. அப்போ 260. இப்போ ரிமைனிங் உள்ள மட்டும் எழுதணும்னா 5x, இங்கே ரிமைனிங் உள்ள மட்டும்னா 8x. அப்போ 13x = 260. அப்போ x = 20. இந்த மாதிரி காமனாக எடுத்து எழுதுனீங்க. இந்த காமனாக உள்ள வேல்யூ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா சம் ரொம்பவே சிம்பிளிஃபை ஆகும், மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணுறதை விட. ஓகேங்களா, அதுக்கு உங்களுக்கு சிங்கிள் ஸ்ட்ரக்சராக எழுத தெரியணும். அந்த சிங்கிள் ஸ்ட்ரக்சராக எழுதுனா தான் இது வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ 20 தெரிஞ்சுட்டா, அப்போ ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? காமெடி கேட்காங்க. அப்போ 5xனா 100 ரூபீஸ் தான் நமக்கு ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, த்ரில்லர் மூவி வந்து 60% தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, மொத்தம் எவ்வளோ ரிலீஸ் ஆயிருக்கு? 40x. அதில் 60% எனக்கு என்ன வரும்? 24x. இங்கே மீதி 16x தேட்டர் பி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டோட்டலாக எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்களோ அதில் இருந்து 56% பேர் எங்கே ஏல தான் பார்த்துருக்காங்க. அப்போது 30ல் 56% எவ்வளவு? ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணி பாயிண்ட் வச்சா போதும். 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து மல்டிபிள் பண்ணி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 8 மீதி 1, அப்போ 16.8. எங்கே பார்த்துருக்காங்க? 16.8ன்னு சொல்லி தேட்டர் ஏல பார்த்துருக்காங்க. அப்போது பார்க்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? டோட்டல் வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? ஓகேங்களா, எதை ப்ளஸ் பண்ணால் அது வரும்னு பாருங்க. 2 ப்ளஸ் பண்ணால் 0, அடுத்து 1. 7னா 7, 4ன்னு வரும். ஓகேங்களா, 7.4. இங்கே 7ன்னு மாறும். இப்போ 7 ப்ளஸ் பண்ணால் தான் 4 வரும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, மைனஸ் பண்ணதோட எதை ப்ளஸ் பண்ணால் வரும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் ரெகுலராக அதான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ அப்போ 16.8 இங்கே வந்தாங்கன்னா தேட்டர் பியில் எவ்வளோ பேர் பார்த்துப்பாங்க? ரிமைனிங். அதே மாதிரி டோட்டல் வந்து மைனஸ் பண்ணும். 2 இங்கே வந்துடும். இப்போ 7,
13.6. அப்போது இந்த 16ல் 13.2 சாரி 6 13.2 பேர் பார்த்துருப்பாங்க. அப்போ பார்க்காதவங்க 2.8. ஓகேங்களா, 2.8. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம், அன்வாட்சுக்கான வித்தியாசம் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 7.2 2.8 எவ்வளோ வரும், 4.4x. இந்த 4.4xோட வேல்யூ தான் 22. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 22/0 போட்டோம்னா 44. 22 டிவைட் பண்ணால் 10, கீழே எனக்கு 2. அப்போ 2 டிவைட் பண்ணோம்னா 5. எக்ஸோட வேல்யூ 5. அப்போ எல்லா ஜென்ரல் மூவியும் சேர்த்தோம்னா என்ன வரும், 200x நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்போ இன்ட்டு 5 பண்ணால் 1000 தான் ஆன்சர். அடுத்தது மிஸ்ட்ரி மூவின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது இல்லவே இல்லை. அது என்னதான், ஹாரர் மூவியை விட 120 கம்மி. ஓகே, அடுத்துதான் சொல்கிறாங்க ஹாரர் மூவி வந்து எவ்வளோ பேர் பார்க்கலையா, 90 பேர் பார்க்கல. ஓகே, அப்போ வாட்ச் பண்ணவங்க பார்த்தவங்க ஓகே போங்க. ஓகே, ரிலீஸ் ஆனது இவ்வளோ சொல்லியிருக்காங்க, 30x மைனஸ் 120. அதை வாட்ச் பண்ணாதவங்க எவ்வளோ பேரா, 90. அப்போ வாட்ச் பண்ணவங்க மைனஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஃபைண்ட் அ மிஸ்ட்ரி மூவி வாட்ச். ஓகே சார், ஹாரர் மூவியோட அன்வாட்ச் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, நான் ஒழுங்காக ரீட் பண்ணல. ஹாரர் மூவி அன்வாட்ச் வந்து என்னது, 15x. அப்போ எக்ஸோட வேல்யூ 6. அப்போ 6ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் 180 மைனஸ் 120. அப்போ எனக்கு என்ன வருது, 60 மிஸ்ட்ரி மூவி தான் வந்திருக்கு, அதாவது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்களா, 1/5 பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தவங்க 4/5. அப்போ 60ல் 4/5னா என்ன வரும், 12 × 4 48. 12 × 4 48. ஸோ 48 தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது ஹாரர் மூவி வந்து என்னன்னா ட்வைஸ் ஆஃப் த ஆக்ஷன் மூவி. அப்போ ட்வைஸ் ஆஃப் தனா 100x ரிலீஸ் ஆனது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் படி தான் ஆக்ஷன் மூவி வாட்ச் அண்ட் அன்வாட்ச். வாட்சுக்கும் அன்வாட்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 30x. அப்போ அதோட மீனிங் என்னது, 75. அப்போது 10xோட வேல்யூ 25. அப்போ 100xனா 250, அவ்வளோதான். ஸோ 250 மூவி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ 250 தான் நமக்கு ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்லெட். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேன்னு சொல்லி மொத்தம் 5 நாள் கொடுத்துருக்காங்க. சோல்டு அன்சோல்டு மேனுஃபேக்சர்னு. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே. கரெக்டாக, சோல்டு அன்சோல்டு மேனுஃபேக்சர் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. டோட்டல் மேனுஃபேக்சர்ஸ் கொடுக்கல, எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம மேபி தனியாக கண்டுபிடிக்கணும். அதுமாதிரி ஒய்ன்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதுவும் தனியாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், சோல்டுன்னு எடுத்துக்கலாம், அடுத்து அன்சோல்டு, அடுத்து மேனுஃபேக்சர். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க, அன்சோல்டு சொல்லிட்டாங்க 80. அடுத்தது டோட்டல் மேனுஃபேக்சர் டியூஸ்டே எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 300. அது 140, வெனஸ்டேயோட 140 அதிகம். அப்போ வெனஸ்டே அதோட கம்மியாக இருக்கும், ரிவர்ஸில் பார்க்கணும், 160. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ சேல் ஆகிருக்குன்றதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 4/5 75% சொல்லி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை அப்படியே மாற்றி எழுதணும். ஓகேங்களா, அதை அப்படியே நம்ம மாற்றி கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ ஒரு பார்ட்னா 75 × 3னா 225 சேலாக இருக்கும். இங்கே ஒரு பார்ட்னா 32, அப்போ 32 ஒரு பார்ட் சேலாக இருக்காது. அப்போ ரிமைனிங் பார்ட் 32 × 4 128. அப்போ இங்கே ரிமைனிங் பார்ட்டு 75. இது அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கவனமாக இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது மண்டேயும் டியூஸ்டே எவ்வளோ சேர்ந்தா 345. அப்போ மீதி 120. அப்போ டோட்டல் மேனுஃபேக்சர் 200. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்னது, 200. எக்ஸோட வேல்யூ 200. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, அன்சோல்டோட கம்பேர் பண்ணாங்க. அப்போது 32 எவ்வளோ அதிகமாக இருக்காங்க, 48. பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணனா 8ன்னா இங்கே 6 வரும், இங்கே 8ன்னா 4, 4 பண்ணால் 25. 25 × 6 150%. அப்போ 150 ஆன்சர், ஒய்யோட வேல்யூ. அடுத்தது இசட் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க, நமக்கு வேல்யூவே தெரியாது, ஹோல்ட் பண்ணலாம். இந்த ரேஷியோ ஆஃப் ஐட்டம் அன்சோல்டு டியூஸ்டே தேர்ஸ்டே அன்சோல்டு கம்பேர் பண்ணாங்க, 25 48:25. அப்போ எனக்கு என்ன வரும், × 3. அப்போ × 3 பண்ணால் 4 மீதி 2 144.
அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஃப்ரைடே எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களா, 400 பண்ணியிருக்காங்க. அதில் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, 70%. அப்போ 280. அப்போ சேல் ஆகாமல் இருக்கிறது எவ்வளோவா இருக்கும், ரிமைனிங் உள்ள 30%, 120. இப்போ கம்பேரிசன் கொடுக்காங்க, எனக்கு எவ்வளோ சேல் ஆகலையா, 45%. அப்போ 55% எவ்வளவு, 45 டிவைட் பண்ணால் 1% தெரியும், எனக்கு தேவை 55, மேலே 55, 11, 9, 9ஆல் டிவைட் பண்ணால் 16, 16 × 11, 176. அப்போ ப்ளஸ் பண்ண என்ன வருது, 320 பார்ட் இது பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு என்னன்னா டியூஸ்டே ஃப்ரைடேக்கும் தேர்ஸ்டேக்கும் ஃப்ரைடேக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்னு சொல்லி கொடுத்து கேட்டிருக்காங்க இசட். அப்போது அது என்னவா இருக்கும், மைனஸ் பண்ணால் தெரியும், 104. ஓகேங்களா. ஓகே, ஸோ அவ்வளோதான், இது கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் ஒரே ஃப்ளோவில் எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாமல் இப்போ நான் என்ன ஃப்ளோ பண்ணேன்னா அதே ஃப்ளோ தான். இதை நான் ஒரே ஒரு டைம் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படி வரேன். ஓகேங்களா. ஸோ ஒரு டைம் பார்த்தேன், ஆன்சர் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா. இதோட ஒரு 1 மினிட் வேணால் இருக்கலாம். நான் ஒரு டைம் ஆல்ரெடி பார்த்துட்டேன், ஒரு டைம் தான் ரிவைஸ் பண்ணேன், பார்த்துட்டு தான் சொல்லிக் கொடுத்தேன்றதுனால எனக்கு இந்த ஃப்ளோ ஸ்பீடு வரலாம். பட் அதே இது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும், வித்தவுட் ப்ராக்டிஸ்லாம் வராது. ஓகேங்களா. ஸோ அதனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஸ்பீடாக போட்டால் தான் மெயின்ஸில் வந்து மார்க்கும் நம்ம டைமிங்கில் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஸ்கோரையும். ஓகே, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா B% டிஃபெக்டிவாக இருக்குது. அப்போனா அதை வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 2 × 200 × P%. அப்போது டிஃபெக்டிவ் எனக்கு 200ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டாக பிரியுது. அப்போ 2B டிஃபெக்டிவாக இருக்கும், ஒர்க் ஆகுது 200 - 2P-ஆக இருக்கும். இந்த மாதிரி ஸ்பிட் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ அதில் எவ்வளோ சேல் ஆயிருக்கான், 120 சேல் ஆயிருக்கு, ரிமைனிங் எனக்கு சேல் ஆகலை. எவ்வளோ சேல் ஆகலை, 10 + 50 சேல் ஆகலை. ஓகேங்களா. 150 - 150 + 50 சேல் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் டிஃபெக்டிவ் மட்டும்தான் நமக்கு சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சேல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னா 150 தான் சேல் ஆயிருக்கு. அப்போது இது ரெண்டே ப்ளஸ் பண்ணால் என்ன வருமோ அதான் இங்கே இருக்குது. அப்போ எனக்கு என்ன தருது, 170 + B = 200 - 2B அப்படின்னு தருது. ஓகே, ஸோ அப்போ ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன் எழுதணும்னா நமக்கு இந்த ஃபார்மேட் தான் வரும். கரெக்டாக. அப்போ சால்வ் பண்ண என்ன வரும், ஒரு சைடு எக்ஸ் ஒரு சைடு நம்பர்ஸை கொண்டு வந்தால் 330 வரும், இந்த சைடு 3B. அப்போ B = 10. அப்போ 10% தான் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும், பியோட வேல்யூ. அப்போது நான் டிஃபெக்டிவ் வந்து எனக்கு என்னவா இருக்கும், 200 - 2P. அப்போது 200லேருந்து -20னா 180 தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது 17. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க தேர்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதான் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து 50% ப்ராஃபிட்டில் விற்றாங்க சேல் பண்ணும்போது. ஆனால் எனக்கு ஓவரால் சேல் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, 176 இதை சேல் பண்ணாங்க, எவ்வளோ, 50% ப்ராஃபிட்டில். ஆனால் ரிமைனிங் 140 வந்து சேலே ஆகலை. அப்போ டோட்டலாக லாஸ் தான். கிட்டத்தட்ட எனக்கு 100%ம் லாஸாக தான் இருக்கும். இது ரெண்டும் சேர்த்துனா ஓவரால் காஸ்ட்டாக எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதான், 2240 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எனக்கு லாஸுனால வெறும் லாஸை மட்டும் கால்குலேட் பண்ணுங்க. ஓகேங்களா. எப்படி நான் சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் இதில் எவ்வளோ ப்ராஃபிட், 176 இருக்குன்னா எவ்வளோ ப்ராஃபிட், காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து பாதி ப்ராஃபிட் 50%. அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கும், டிவைட் பண்ணால் தெரியும். டிவைட் பண்ணால் என்ன தருது, 88 கியூப் ப்ராஃபிட்டாக இருக்கும். லாஸ் எவ்வளோ இருக்குது சேல் பண்ணலைங்கிறதுனால, -144 கியூப். ஏன்னா ஃபுல்லாக 100% லாஸாக தான் இருக்கும்.
அப்போ இந்த ரெண்டுக்குள்ள வேல்யூ என்னது, ரெண்டு சேர்த்து தான் என்னது ஓவரால் லாஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ ரெண்டு சேர்க்கும்போது எனக்கு என்ன வரும், 88 கியூ. ரெண்டு சேர்க்கும்போது கியூ, அப்போ மைனஸ் பண்ண என்ன வரும், 6 மீதி 1 9னா 56 கியூ. அப்போ அந்த 56 கியூவோட வேல்யூ தான் எனக்கு என்னது 2240. அப்போ கியூ ஈக்குவல் டு என்னது 2240/56. இது என்னன்னா லாஸ்ட் யூனிட்டை கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணுங்க. 2240/56 இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா 56ஓட 10 டைம் எனக்கு என்ன வரும், இந்த 10 கன்சிடர் பண்ணாங்க தனியாக வச்சுக்கோங்க. 10 டைம் எனக்கு என்ன வரும் 560. அப்போ 560ஓட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா 1லேருந்து 9க்குள்ள தான் மல்டிபிள் இருக்குது. அப்போ லாஸ்ட் யூனிட்ல எதை மல்டிபிள் பண்ணால் 4 வரும்னு பாருங்க. எதை மல்டிபிள் பண்ணால் 4 வரும், 4 டேபிளால தான். அப்போ 4 நீங்கள் டக்குன்னு அடிச்சிடலாம் ஒவ்வொரு டேபிளாக போகாமல். அப்போ எனக்கு என்ன வரும் 40 தான் ஆன்சர். ஈவனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 பாசிபிள், 4ம் வரும் அதே மாதிரி 9ம் வரும். ஓகேங்களா, 9 வரும்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம், அது நம்ம ரொம்ப பெரிய வேல்யூவா போகும் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஈவனுக்கு மட்டும் 2 பாசிபிள், ஆட் நம்பர்னா ஒரு பாசிபிள் தான் வரும் இந்த மாதிரி. ஓகே, அப்போ 40 ரூபா நமக்கு அந்த கியூவோட வேல்யூ. அதில் பை 5 போட்டா, சாரி பை 8. ஓகே, பை 8 போட்டாங்கன்னா 5 தான் எனக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் சேர்ந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 640 சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே வந்து எனக்கு என்னது மேனுஃபேக்சர் பண்ணவங்க 400, அப்போது சாட்டர்டே 240. இதில் என்ன சொல்லிட்டாங்க, சோல்டு வந்து 112 லெஸ் தன் த ப்ரீவியஸ் டே. அப்போது எனக்கு எவ்வளோ 280லேருந்து 112 மைனஸ் பண்ணோம், 8 6 1, அப்போ 168. அப்போ இதில் எவ்வளோ சேல் ஆகாமல் இருக்கும், அதே மாதிரி டோட்டல் மேனுஃபேக்சர்லேருந்து மைனஸ் பண்ணணும். 2 3ன்னா 7ன்னு வரும், 72. 72 தான் ஆன்சர். ஆப்ஷன் இ. அடுத்து பாருங்க, எனக்கு டியூஸ்டேவும் வெனஸ்டேயும் அவங்களோட மேனுஃபேக்சர் இன்டர்சேஞ்ச் பண்ணாங்க. டியூஸ்டே வந்து எவ்வளோ மேனுஃபேக்சரோ அதை வந்து இங்கே வருது, வெனஸ்டேக்கு வருது இங்கே 300 அப்படின்னு வருது. ஆனால் அன்சோல்டு வந்து அப்படியே இருக்கு. அன்சோல்டுனா இவங்க என்னது 75, இவங்க அன்சோல்டு பார்த்தீங்கன்னா 32. ஓகேங்களா, அன்சோல்டு வந்து அப்படியே இருக்கு. அப்போ சோல்டு எவ்வளோ இருக்கும், மைனஸ் பண்ணணும் 85. சோல்டு எவ்வளோ இருக்கும், மைனஸ் பண்ணணும் 8 6 286. டோட்டல் வந்து மைனஸ் பண்ணால் 286. அப்போ அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன வரும், 286 மைனஸ் 85. அப்போ 3 8 1 183 தான் ஆன்சர். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்பிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அந்த டயக்ராம் நான் எழுதுற மாதிரி டயக்ராம் ஒரு சைடு ஃபிக்ஸடாக ஒரு நல்ல பேப்பரில் எழுதிட்டு இதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு தனி பேப்பர் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரஃபாக எழுதும் போதே உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக பெர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சி தனியாக எழுதி இப்படி எழுதினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது மண்டே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆஃப்லைனில் ஆன்லைனில் சொல்லி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்காம பார்த்தீங்கன்னா மொத்தம் 120. அதில் ஆஃப்லைனில் 20%. 20% எவ்வளோ வரும், 24. அப்போ ரிமைனிங் 80%. 80%னா 96. இதில் ஃபீமேல் வந்து எவ்வளோ ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வெறும் 5 பேர் தான் ஃபீமேல். அப்போ மேல் எவ்வளோ பேர் இருப்பாங்க, மைனஸ் பண்ணால் தெரியும், மைனஸ் பண்ணால் 19. அப்போ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஆஃப் சோல் மேலுக்கும் டோட்டலாக சேலான மேல் அண்ட் ஃபீமேல் ஆன்லைனில் எவ்வளோ பேர் சேல் ஆயிருக்காங்களோ அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்காங்க. அப்போ 96 மைனஸ் 19. இப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், 77. அப்போ 77 தான் ஆன்சர். ஸோ இதோட இந்த பிடிஎஃப் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் பிடிஎஃப்ல பார்க்கலாம்.